நானும் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன் இந்த ஆப்பிள் எல்லாமே எப்போ வந்து நல்லா பழமாகவும் பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் வந்து பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. ஆனால் இந்த ஆப்பிள் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழமாயிட்டே வருது. நிறைய ஆப்பிளில் வந்துட்டு பூச்சி தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பூச்சியாக இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் எவ்வளோ தான் இது நல்ல பழமாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு வீடு கொய்யா மரம் மாமரம் வச்சுருக்க மாதிரி எங்கள் வீட்டுக்கு வீடு ஆப்பிள் மரம் வச்சுருப்பாங்க. அதை நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இருக்கிற மரம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூச்சி இல்லாத ஆப்பிள்ஸ் இருக்கும். ஆப்பிள்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டியில் ஆப்பிள் கூட வந்துட்டு இங்கே நிறைய மரங்கள் வந்து பார்க்க முடியும். டின்னருக்கு ப்ரொக்கோலி வச்சு ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன். ப்ரொக்கோலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட ஆனியன், கிரீன் சில்லி, சாப் பண்ணி வச்சிருக்க ப்ரொக்கோலி, பெப்பர் பவுடர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ப்ரொக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்குமே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அவங்களுமே வந்து சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.